ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நேரத்தில் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பேச நான் விரும்புகிறேன். வேதத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தெய்வம் இந்த உலகத்தை படைத்த படைப்பை குறித்து ஒரு வசனத்தை உங்களோடு பேச இருக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையையும் கனிகளையும் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூமியை எவ்வளவு அழகாய் படைத்திருக்கிறார், எவ்வளவு அழகாக அதை சிருஷ்டித்திருக்கிறார், எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். ஆதியிலே தேவனுடைய வார்த்தை பூமியை சிருஷ்டித்தது என்று எழுதியிருக்கிறது. அந்த பூமியிலே இவ்வளவு அழகான இயற்கையை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் எவ்வளவு நல்ல தெய்வம். அந்த பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும், அது போக பூண்டுகளை, அது போக நிறைய மரங்களை, கனிகளை அது நமக்கு கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்றால், பின்பாக நீங்கள் பார்க்கிற இயற்கையானது ஒரு அழகான தேயிலை செடி. அதை நீங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் பச்சை பசையாக இருக்கிறது. இந்த செடியானது 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு மரம் போல உள்ள ஒரு செடி. அதை வெட்டி விட்டு அது வளர்ந்து அது இன்றைக்கு நமக்கு மிகவும் பலம் தருகிறது. டீயாக இருக்கலாம், டீ தூளாக இருக்கலாம், மருத்துவத்துக்கும் பயன்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இயற்கையை நமக்கு கொடுத்த தேவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும், எவ்வளவாய் தேவனை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவருக்கு எப்பொழுதும் நாம் நன்றி செலுத்துவோம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.